Hi friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண புது புது டெக்னாலஜிஸ் அந்த டெக்னாலஜிஸ்லாம் எப்படி எதை பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோஸாக நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண புது புது டெக்னாலஜிஸ்லாம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பிடிச்ச கார்ஸ், என்னுடைய ட்ரீம் கார்ஸ், நான் பெருசாகிட்டு நான் சினிமாவில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நான் வாங்க போகிற ட்ரீம் கார்ஸ்லாம் என்னன்றதை பற்றி தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ஸ், இந்த கார் நம்ம எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் இந்த கார் நம்ம ஒரு வாட்டியாவது நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கிற அந்த கார்ஸ்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் கார்ஸ், இந்த காரை நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், நான் விருப்பப்படுறேன். அந்த என்ன கார்ஸ்லான்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னுடைய ட்ரீம் கார்ஸ் என்னதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கார்ஸ் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கார், என்னோட ஃபேவரட் கார் என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். இந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான பேருங்க தான் இந்த காரை ஓன் பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் வச்சிருக்காங்க, சினிமா செலிபிரிட்டிஸ் வச்சிருக்காங்க அந்த கார்ஸ். அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சிருக்காங்கன்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாப்ல இருக்கிற ரொம்ப ஃபேவரட்டான கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார். இந்த காரை நான் எப்படியாவது நான் கண்டிப்பாக வாங்கி தீர்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறம், நான் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் நான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குவேன்றதை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது என்ன எனக்கு பிடிச்ச கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு முஸ்டாங். இதான் எனக்கு ரெண்டாவது பிடிச்ச கார். அந்த ஃபோர்டு கார்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த காருக்கு முன்னாடி அந்த குதிரை சிம்பிள் போட்டிருக்கும், ஹார்ஸ் சிம்பிள் போட்டிருக்கும், அந்த ஒயிட் சில்வர் கலர்ல ஹார்ஸ் சிம்பிள் இருக்கும். அந்த கார் வந்து பிளாக் கலர்ல இருக்கும், ஃபோர்டு முஸ்டாங். அந்த கார் தான் எனக்கு ரெண்டாவது ரொம்ப பிடிச்ச கார். இந்த காரை நான் கண்டிப்பா வாங்கியே தீருவேன். இந்த என் வாழ்க்கையில இந்த ஃபோர்டு முஸ்டாங் காரை நான் கண்டிப்பா வாங்கி தீருவேன்னு நான் வந்து வைராகியத்தோட இருக்கேன் நான். ஸோ நான் சினிமா ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபோர்டு முஸ்டாங் காரை நான் கண்டிப்பா வாங்குவேன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து மூணாவது என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து BMW X4 அந்த சீரீஸ்க்காக தான் வாங்குவேன். இப்போ பெரிய நம்ம தமிழ் செலிபிரிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க, தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ். அந்த BMW காரை நான் வந்து கண்டிப்பாக வாங்கணுன்ற ரொம்ப நான் அந்த ஆசை, எனக்கு அதில் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது அந்த BMW கார் மேலே. அந்த ஒயிட் கலர் BMW கார், அந்த ரெண்டு சிம்பிள் போட்டு இருக்கும், அந்த ஒயிட் கலர் BMW கார் வந்து நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ இது வந்து மூணாவது கார், அதுவும் நான் கண்டிப்பாக வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நான் இருக்கேன்றதை உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நாலாவது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் தான் இருக்கு. அந்த G கிளாஸ் மெர்சிடிஸ் ஜீப் மாதிரி இருக்குங்க. அந்த பென்ஸ் கார் வந்து அந்த பென்ஸ் சிம்பிள் போட்டு ஜீப் மாதிரியே இருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் G கிளாஸ் கார். இதுதான் நான் அடுத்து வாங்கணுன்ற நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நான் இந்த கார் மட்டும் எப்படியாவது என் வாழ்க்கையில் நான் இந்த காரை நான் எப்படியாவது வாங்கி தீர்வேன்ற ஒரு எண்ணத்தோட நான் இருக்கேன். அதுதான் வந்து இது இந்த நாலாவது கார் வந்து இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் G கிளாஸ் இது. அண்ட் அடுத்து என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ரேட்னு ஒரு கார் இருக்கு, MASC RATI. அந்த சிவன் சிம்பிள் போட்டு இருக்குமே, அந்த நம்ம சிவன் இருக்காரு, நம்ம சிவன் கார்டு, அவர் அந்த சிம்பிள் போட்டு ஒரு கார் இருக்குமே, அந்த கார் தான். இந்த காரை நான் வந்து MASC RATI அது ஸ்பெல்லிங். அந்த காரை நான் கண்டிப்பாக வாங்கினேன். எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷனே எனக்கு வரமாட்டேங்குது. ஆனால் நான் கண்டிப்பாக வந்து இந்த கார் நான் வாங்கிய தீர்வுன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்குள்ள அந்த தன்னம்பிக்கை இருக்கு. நான் எப்படியாவது சினிமாவில் ஃபியூச்சரில் ஒரு ஹீரோ ஆகி நான் இந்த மாதிரி கார்லாம் வாங்குவேன், நானும் இந்த மாதிரி கார்லாம் வச்சிருக்கேன்றதை காட்டுவேன். நானும் வாங்குவேன், நானும் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது, எனக்கும் எல்லா திறமையும் இருக்கு, நானும் கண்டிப்பா இந்த கார்லாம் வச்சிருப்பேன், இந்த கார் நான் வாங்குவேன்ற எண்ணம் நம்பிக்கை எனக்கு இருக்குன்றதை நான் உங்களுக்காக என் ஃபேன்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ட்ரீம் கார்ஸ். இந்த மாதிரி கார்ஸ்லாம் நான் ஃபியூச்சரில் வாங்குவேன்றது உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச பைக்ஸ் எல்லாம் என்னது, என்னுடைய ட்ரீம் பைக் எந்த பைக்லாம் நான் வாங்குவேன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் சினிமாவில் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் 5 வருஷமா சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன், படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய யூடியூப் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், OTT வெப் சீரிஸ்ல கூட நான் நடிச்சிருக்கேன்றதை உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் அடுத்து இன்னொரு ஒரு வீடியோல எனக்கு பிடிச்ச ட்ரீம் பைக்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோ உங்களுக்காக சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அண்ட் இந்த பைக்லாம் நான் கண்டிப்பாக வாங்குவேன். அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் கார்ஸ் என்ன, பைக்ஸ் என்னன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அடுத்த வீடியோ மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.